தேமுதிக போட்டியிடும் அந்த 6 தொகுதிகள் கடுமையாக உழைத்த திமுகவினருக்கு அல்வா விட்டுக் கொடுப்பார்களா சீனியர் உடன்பிறப்புகள்? 2026 தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட தேமுதிக விருப்பம் கொண்டுள்ளது என்று திமுக தலைமை கேட்டிருக்கின்றது. அதற்கு பதிலாக தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ள தொகுதிகளின் பட்டியலை பிரேமலதா வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது 12 தொகுதிகள் வேண்டும் என்று பிரேமலதா பிடிவாதம் காட்டினார். அதற்கு தற்போதைய நிலவரப்படி 6+1 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும். கூட்டணி கட்சிகள் யாராவது வெளியேறினால் 8 தொகுதிகள் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று திமுக தரப்பு கூறியுள்ளது. நாங்கள் உங்களுக்கு வெறும் சீட் கொடுக்கவில்லை, வெற்றியையும் சேர்த்து எம்எல்ஏக்களையே கொடுக்கின்றோம். எவ்வளவு சவால்கள் வந்தாலும் உங்கள் வெற்றி உறுதி என்று திமுக தரப்பு நம்பிக்கையூட்டியுள்ளது. இதையடுத்து பிரேமலதா வழங்கிய பட்டியலில் தனது சகோதரர் சுதீஷிற்கு ராஜ்யசபா சீட்டு வேண்டும் என்று கேட்டுள்ளார். மேலும் தனக்கு ரிஷிவந்தியம் அல்லது விருத்தாச்சலம், விஜய பிரபாகரனுக்கு விருதுநகர் அல்லது சாத்தூர், எல் வெங்கடேசனுக்கு விழுப்புரம் அல்லது விக்கிரவாண்டி, பார்த்தசாரதிக்கு விருகம்பாக்கம் என உத்தேசிய பட்டியலை கொடுத்துள்ளார். இது குறித்து திமுக மற்றும் மற்ற கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்துவிட்டு பதில் சொல்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இப்படியாக ஏற்கனவே திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் முட்டி மோதும் தொகுதிகளில் தான் தேமுதிக கால் பதிக்கின்றது. எனவே தேமுதிக கேட்கும் தொகுதிகள் அவர்களுக்கு கிடைத்தால் அங்கு இவ்வளவு காலம் உழைத்தவர்கள் ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். அவர்களுக்கு மாற்று தொகுதி கிடைக்குமா அல்லது தேமுதிகவின் பட்டியல் மாறுமா என்பதுதான் தற்போது அறிவாலயத்தில் அனலை கிளப்பியிருக்கின்றது.